ஸோ இதுக்கு முன்னாடி யூஎக்ஸ் டிசைனர்லாம் என்னன்னு பார்த்தோம். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் யூஎக்ஸ் டிசைனர்ஸ் அப்படின்னு யூஎக்ஸ் டிசைனர்லேயே நிறைய கேட்டகரிஸில் வந்து டிசைனர்ஸ் இருக்காங்க. அவங்க யார் யார் அப்படின்னா இன்ட்ராக்ஷன் டிசைனர், விஷுவல் டிசைனர்ஸ் அண்ட் மோஷன் டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம கூகுள் மாதிரி ஒரு கம்பெனிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா பொதுவாக ஒருத்தவங்களை வந்து யூஎக்ஸ் டிசைனர்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்குள்ளே நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ கூகுள் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இன்ட்ராக்ஷன் டிசைனர்ஸ்க்குன்னு ஒரு தனியாக ஒரு டீம் இருக்கும். விஷுவல் டிசைனர்ஸ்க்கு ஒரு தனியாக ஒரு டீம் இருப்போம். அதில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. வெறும் மோஷன் டிசைனர்ஸ்க்கு மட்டும் நிறைய அது கூட ஒரு டீம் இருக்கும், நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெருசாக வந்து தனித்தனியாக டீம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா கம்பெனி சைஸ் வந்து சின்னதாக இருக்குது, ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்க வந்து இப்போ ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா எல்லா வேலையும் ஒரே ஆள் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் சின்ன கம்பெனி அப்படின்னா சொன்ன மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஒருத்தர் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி, ஒருத்தரோ 2 பேரோ இல்லை ஒரு சின்ன டீமு கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் யூஎக்ஸ் டிசைனர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ இன்ட்ராக்ஷன் டிசைனர்ஸ்னால் நான் இன்ட்ராக்டன்னா நான் வந்து ஒரு ஆப்பில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்கான வேலை இது நடக்குதா, இப்போ நான் வந்து ஆடுன்னு சொல்லி நான் ஒரு ப்ரெஸ் பண்ணுறேன் ஒரு பட்டனை, அது அந்த ஆடுக்கான வேலையை வந்து அந்த ஆப் பண்ணுதா, அது கரெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறது வந்து அந்த இன்ட்ராக்ஷனை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் இன்ட்ராக்ஷன் டிசைனர்ஸ் வந்து இப்போ ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஈஸியாக வந்து ஆக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஒரு ஆப்பில் வந்து நான் ஒரு வீடியோ கால் பண்ணுறேன், ஒரு சேட் பண்ணுறேன், இல்லை ஒரு மெசேஜ் பண்ணுறேன், இல்லை ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக ஒரு யூசரால் ஈஸியாக பண்ண முடியுதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்குறது தான் இன்ட்ராக்ஷன் டிசைனர்ஸோட வேலை. ஓகேங்களா. அப்புறம் விஷுவல் டிசைனர்ஸ்னால் நம்ம தெரியும், இப்போ ஒரு ஆப்னா ஒவ்வொரு ஆப்பும் ஒவ்வொரு கலரில் இருக்குது, ஒவ்வொரு ஃபாண்ட் இருக்குது, ஃபாண்ட்னா ஸ்டைல்ஸ் இருக்குது. அப்புறம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆன்லைன் வெப்சைட், ஆன்லைன் பர்ச்சேசிங் ஆப் வச்சுக்கலாம், ஒரு ஃப்ளிப்கார்ட்டோ அண்ட் அமேசான் வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஒரே வேலை தான் செய்யுது. ஆனால் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எவ்வளோ வித்தியாசத்தை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். கலர்லேருந்து அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுற கலர், அதாவது டெக்ஸ்டோட சைஸ்லேருந்து, என்ன எழுத்துக்களோட வகையிலேருந்து, எப்படி வந்து ஒரு பேமெண்ட் வந்து எப்படி போகுது, அதில் என்னென்ன எந்த மாதிரி ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி லேஅவுட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அது வந்து அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது விஷுவல் டிசைனர்ஸ். பார்க்கும்போதே ஒரு ஆப்பை வந்து அட்ராக்டிவாக இருக்கா, மக்களை வந்து கவர்ற மாதிரி இருக்கா, என்ஜாயபிளாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது தான் விஷுவல் டிசைனர்ஸோட வேலை. மோஷன் டிசைனர்ஸ்னால் இப்போ நான் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன், ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறேன், ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் என்னால் ஈஸியாக மூவ் ஆக முடியுதா, ஈஸியாக ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதா, இல்லை ஒரு அப்படியே ஸ்டக் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஜோட டிரான்சாக்ஷன்ஸில் ஒரு வெப்சைட்டே ஒரு வச்சுக்கோங்களேன். இப்போ வெப்சைட்டில் வந்து நான் நிறைய பேஜஸ் ஓப்பன் பார்க்குறேன் அப்படின்னா ஈஸியாக என்னால் ஈஸியாக போக முடியுதா ஒவ்வொரு பேஜஸும், அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா, அது எந்த அளவுக்கு ஈஸியாக கொண்டு வர முடியும்